துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த துலா ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. துலா ராசிக்காரர்கள் பொதுவாவே சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறும்ங்க. இந்த உலகத்துல நாம எத்தன முறை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த துலா ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. அதை மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய துலா ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம்ங்க துலா ராசிக்காரர்களே. இன்றைக்கு நான் சொல்ல போற விஷயம் சாதாரண ராசி பலன் கிடையாதுங்க. ஏனென்றா கடந்த சில மாதங்களா உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், காரணம் தெரியாத கவலை, யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுணர்வு, பயம், ஒரு விதமான ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தோன்ற இந்த உணர்வு, இதுக்கெல்லாம் இப்போ ஒரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. துலா ராசி என்றாலே சமநிலை, நியாயம், அமைதி, அழகு, உறவுகளின் மதிப்பு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையோட அடையாளம்ங்க. ஆனா சமீப காலமா அந்த சமநிலையே குலுங்கி இருக்கலாமுங்க. மனசு எப்போதும் அமைதியா இருக்க வேண்டிய நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற மாதிரி, தூக்கம் குறையிற மாதிரி, பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்கிற மாதிரி இருந்திருக்கலாமுங்க. இதெல்லாம் சும்மா நடக்கலைங்க. கிரகங்களோட நகர்வுங்க. உங்க ராசிக்கு வரப்போகும் சக்தி, மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை மெதுவா தயார்படுத்திட்டு இருக்குங்க. இப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு முடிவும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நம்புற ஒவ்வொரு மனிதரும் எதிர்காலத்துல உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு எடுத்து செல்ல போகுங்க. இது அடிப்படை கல்லா மாறப்போகுதுங்க. குறிப்பா பண விஷயத்துல இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு எல்லை இப்போ ஆரம்பிச்சிருக்குதுங்க. கடன், தடை, பணவரவு, தாமதம், மதிப்பு இல்லாம போன உழைப்பு, இதெல்லாம் ஒரே நேரத்துல உங்க நினைவுல வரலாமுங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத செய்தி உங்க மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏத்துமுங்க. அந்த வெளிச்சம்தான் இப்போ உங்க ராசிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. வர ஆரம்பிச்சிருக்க பெரிய சக்தியோட அடையாளம்ங்க. உறவுகள் விஷயத்துல பேசணும்னா நீங்க எல்லாரையும் சமமா நடத்தினாலும் சிலர் உங்க அமைதிய பலவீனமா எடுத்துக்கிட்டாங்கங்க. சொல்லாம விழுங்கின கண்ணீர், பொறுத்துக்கிட்ட அவமானம், புரியாம விட்ட உறவுகள், இவையெல்லாம் இப்ப கணக்கில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இனிமே நீங்க மௌனமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை உங்க சார்பா பேச ஆரம்பிக்கிற காலம்ங்க. மனசுக்குள்ள நான் நல்லவனா இருந்தா போதுமான்னு தோணினா அதுக்கான பதில் இப்ப கிடைக்க போகுதுங்க. நல்லவனா இருந்ததால இழந்ததெல்லாம் திரும்ப வரணும்னு பிரபஞ்சமே முடிவெடுத்த மாதிரி ஒரு மாற்றம் உருவாகுதுங்க. இப்போ நீங்க தனிமையா இருக்கலாமுங்க. இல்லைன்னா நிறைய பேரோட நடுவுல இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெறுமையா இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமுங்க. கனவுகள் அதிகமா வரலாமுங்க. பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாமுங்க. திடீர்னு சில முடிவுகள் எடுக்கணும்னு தோணலாமுங்க. இதெல்லாம் தப்புன்னு நினைக்காதீங்க.
இது உங்க வாழ்க்கையில நடக்க போகும் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான முன்னறிகுறிங்க. அத அமைதியா கவனிங்க. உங்க வாழ்க்கை மெதுவா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க. துலா ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் வெளியில பெருசா தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அசைவா அது உருவாகிட்டு இருக்குதுங்க. நீங்க முன்னாடி எடுத்த சில முடிவுகள் சரியா இருந்ததா, தவறா இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி மனசுல வரலாமுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாமோ, அந்த வாய்ப்பை ஏன் விட்டேன்னு நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேரத்துல உங்க மனசு தயாரா இல்லாததால தான் அந்த முடிவுகள் அப்படியே எடுத்தீங்க. இப்போ அதே சூழ்நிலைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குற சக்தி உங்ககிட்ட உருவாகிட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க பிறருக்காக வாழ்ந்தீங்க, பிறருக்காக பொறுத்துக்கிட்டீங்க, பிறருக்காக உங்க ஆசைகளை ஒதுக்கிக்கிட்டீங்க. ஆனா இப்ப இருந்து முதல் தடவையா எனக்கு என்ன வேணும்னு கேட்குற நிலைக்கு வந்திருக்கீங்கங்க. இதுதான் உண்மையான மாற்றத்தோட தொடக்கமுங்க. பண விஷயத்துல பேசினா வரவு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கையில நிலைக்காத மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறலைன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்குமுங்க. அதுக்கு காரணம் உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதமா வந்ததுதாங்க. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் உங்க திறமைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சாதாரணமா நினைச்சு பண்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுமுங்க. அதனால உங்க வேலை, உங்க பேச்சு, உங்க அணுகுமுறை இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமுங்க. உறவுகள் விஷயத்துல குறிப்பா நீங்க நம்பின ஒருத்தர் உங்க மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்ட மாதிரி தோணி இருக்குமுங்க. அதனால நீங்க கொஞ்சம் தூரம் வச்சிருக்கலாமுங்க. ஆனா அந்த தூரம்தான் உங்களுக்கு தெளிவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. யாரு உண்மையில உங்க வாழ்க்கையில இருக்கணும், யாரு வெறும் பழக்கம் மட்டும்னு இப்போ உங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குமுங்க. இந்த புரிதல் வலியோட வந்தாலும் அதுக்குள்ள ஒரு விடுதலை இருக்குதுங்க. மனசு லேசாகிற மாதிரி ஒரு உணர்வும் வருமுங்க. நீங்க இப்ப அமைதியா இருக்கலாம், அதிகம் பேசாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிட்டு இருக்குதுங்க. இனிமே நான் என்ன இழக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற இந்த மன உறுதி அதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மெதுவா மாற்ற ஆரம்பிக்குதுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பலாமுங்க. ஏன்னா நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து சில வார்த்தைகள், சில செயல்கள் வருமுங்க. முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்ப ரொம்ப தெளிவா தெரியுமுங்க. யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்க அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பட்டியல் தானா உருவாகுமுங்க. இந்த தெளிவு ஒரே நாள்ல வரலங்க. கடந்த நாட்களா நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன ஏமாற்றங்கள், பேசாம விழுங்கிய உணர்ச்சிகள், தனிமையில யோசிச்ச நேரங்கள் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றுதான் அதுங்க. அதனால இப்போ உங்க முடிவுகள் கொஞ்சம் கடினமா இருக்கலாமுங்க. சிலரிடமே நீங்க எல்லை வைக்க ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்க இயல்புக்கு மாறானதா தோணினாலும் இதுதான் இப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்புங்க. பணம், வேலை, எதிர்காலம் பற்றி பேசினா நீங்க ரொம்ப நாளா ஒரு நிலைமையில சிக்கி இருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. முன்னேறணும்னு ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் உங்களை பின்தள்ளி வந்திருக்குமுங்க. ஆனா இப்போ அந்த பயமே உங்களை தள்ள ஆரம்பிக்குமுங்க. இதை மாற்றாம இருந்தா நஷ்டம் எனக்கு தான்னு ஒரு சுய உணர்வு உங்களுக்கு வருமுங்க. அந்த உணர்வு தான் உங்க வாழ்க்கையில பெரிய கதவை மெதுவா திறக்க ஆரம்பிக்குமுங்க. காதல் விஷயத்துல மனசுக்குள்ள சொல்ல முடியாத குழப்பம் இருந்திருக்கலாமுங்க. ஒருத்தரை விட்டு போக மனசு இல்லாம அதே நேரம் அதே இடத்துல நிற்கவும் முடியாம இருந்திருப்பீங்க. இப்போ உங்க மனசு எதை விரும்புதுன்னு தெளிவா சொல்ற காலம் இதுங்க. உண்மையா இல்லாத விஷயங்களை
காப்பாத்த உங்க சக்திய இனிமே நீங்க வீணாக்க மாட்டீங்க. இதனால சில உறவுகள் தானாகவே உங்க வாழ்க்கையில இருந்து விலகலாமுங்க. அதுக்கு பயப்படாதீங்க. அது இழப்பு கிடையாதுங்க. அது இடம் காலியாகிறதுன்னு அர்த்தமுங்க. அந்த காலியான இடத்துல உங்க வாழ்க்கைய மதிக்கிற, உங்க உணர்ச்சிய புரிஞ்சுக்கிற விஷயங்கள் மெதுவா வர ஆரம்பிக்குமுங்க. இப்ப நீங்க வெளியில அமைதியா இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு புதிய நபரா நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாற்றத்த நீங்க தடுக்காம ஏத்துக்கிட்டா போதுங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு விசித்திரமான கட்டத்துல நடக்குதுங்க. முன்னாடி உங்கள பாதிச்ச விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு வலிக்காத மாதிரி தோணுங்க. காரணம், நீங்க மெதுவா உணர்ச்சிய விட உண்மைய முக்கியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க யோசிச்சு நிறைய விஷயங்கள விட்டுட்டீங்க. ஆனா இப்போ அந்த சத்தங்கள் மெதுவா அடங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குரல் தெளிவா பேச ஆரம்பிக்குமுங்க. அது பயத்தோட இல்ல, அமைதியோட பேசுமுங்க. அந்த குரலை கேட்க ஆரம்பிச்சாதான் இப்ப நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு அர்த்தமா புரியுமுங்க. வேலை, தொழில், பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு விதமான அழுத்தம் குறையிற மாதிரி இருக்குமுங்க. பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு இல்லைங்க. ஆனா அதை சமாளிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள உருவாகுமுங்க. இதுவரைக்கும் மற்றவர்களோட ஆலோசனைக்காக காத்திருந்த நீங்க இப்போ முதல் முறையா உங்க முடிவை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க முகத்துல, உங்க பேச்சுல, உங்க நடையில கூட வெளிப்படுங்க. இதை பார்த்து சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்கங்க. உறவுகள் விஷயத்துல பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாமுங்க. முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் இப்ப மனசுல மீண்டும் ஓடுமுங்க. ஆனா இந்த தடவை அது உங்களை உடைக்காதுங்க. அதற்கு மாறா அதிலிருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு உங்களை உணர வைக்குமுங்க. அந்த உணர்வு தான் உங்க வளர்ச்சியோட அடையாளம்ங்க. இந்த கட்டத்துல நீங்க அதிகம் பேசாம இருக்கலாம், தனியா இருக்க விரும்பலாம். அது தப்பில்லைங்க. இது ஓடி போற உலகத்துல நின்னு உங்களை நீங்க சந்திக்கிற நேரம்ங்க. இந்த அமைதி தான் உங்க வாழ்க்கையில வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம்ங்க. துளாராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. முன்னாடி நீங்க ஏதாவது முடிவு எடுத்தா அதுக்கு பிறகு சரிதான் இன்னும் திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. ஆனா இப்ப அந்த சந்தேகம் குறைய ஆரம்பிச்சிருக்குமுங்க. காரணம், நீங்க வெளியில இருந்து வரும் ஒவ்வொரு கருத்தையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காம உங்களுக்கு சரின்னு தோன்றத மட்டும் எடுத்துக்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இது சுயநலம் கிடையாதுங்க, இது சுயமரியாதைங்க. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா தேவைப்பட்ட ஒண்ணுங்க. பண விஷயத்துல பேசினா சின்ன சின்ன செலவுகள் கூட முன்னாடி மனசை கலங்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப பணத்தை பத்தி பயப்படுற மனநிலை மெதுவா மாறுமுங்க. பணம் ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவி மாதிரின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மனநிலை மாறும்போது தான் உங்க வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் இயல்பா வர ஆரம்பிக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே யாருக்காகவும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தெளிவு வருமுங்க. உங்களை உண்மையில புரிஞ்சுக்கிறவங்க உங்க மௌனத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவங்க உங்க வாழ்க்கையிலிருந்து தானாகவே பில்லுக்கு போவாங்கங்க. இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. மாறாக மனசு லேசான மாதிரி உணர்வீங்க. ஏன்னா நீங்க இனிமே இடையில்லாத உறவுகளை சுமக்க மாட்டீங்கங்க. இந்த காலகட்டத்துல உங்க முகத்துல ஒரு அமைதி தெரியுமுங்க. அதுக்குள்ள ஒரு தைரியம் ஒளிஞ்சிருக்குமுங்க. அந்த தைரியம் சத்தமா பேசாதுங்க, ஆனா தேவைப்பட்ட நேரத்துல உறுதியா செயல்படுமுங்க. இந்த நிலைதான் உங்க வாழ்க்கைய
மெதுவா வேற பாதைக்கு கொண்டு போகுதுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான உள்ளார்ந்த விழிப்பு நடக்குதுங்க. இது வெளியில பெரிய மாற்றமா தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க மனசு, உங்க எண்ணங்கள், உங்க பார்வை எல்லாமே மெதுவா வேற லெவலுக்கு நகர்ந்து கொண்டிருக்குதுங்க. முன்னாடி உங்களை பதற வச்ச விஷயங்கள் இப்போ அதே தாக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது. காரணம், நீங்க சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியலனாலும் உங்க எதிர்வினையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுதான் உண்மையான பலமுங்க. வேலை, பொறுப்பு, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு தெளிவான மனநிலை உருவாகுமுங்க. எல்லோரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடிய நீங்க இப்ப எனக்கு என்ன சரின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதனால சிலர் உங்களை மாறிட்டீங்கன்னு சொல்லலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க முதன்முறையா உங்களா மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. பண விஷயத்துல வருமானம் அதிகமா இல்லைனாலும் அதை நிர்வகிக்கிற திறன் உங்களுக்கு வருமுங்க. இதுவரைக்கும் பணம் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற பயம் இருந்த இடத்துல இப்ப நான் இதை சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வருமுங்க. இந்த நம்பிக்கை தான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும்போது மனசை அமைதியா வைக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே அளவோட தான் கொடுப்பீங்க. அதிகம் கொடுத்துட்டு வெறுமையா நின்று போற நிலை இனிமே இருக்காதுங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கும் சில உறவுகள் இன்னும் ஆழமா மாறுமுங்க. சில உறவுகள் மெதுவா கரையலாமுங்க. அதுக்காக நீங்க போராட மாட்டீங்க. எல்லாமே இயல்பா நடக்க விடுற ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருப்பீங்க. இந்த பக்குவம் உங்க வாழ்க்கையில வரப்போற பெரிய மாற்றத்துக்கான உள்ளார்ந்த தயாரிப்புங்க. நீங்க இதை உணர்ந்தாலே போதுமுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான அமைதி நிலை பெற ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த அமைதி வெளியில இருந்து வந்தது இல்லைங்க, நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட அமைதிங்க. முன்னாடி ஏதாவது சரியில்லைன்னா உடனே மனசு கலங்குமுங்க, யோசனைகள் ஓடுமுங்க, முடிவுகள் தள்ளி போகுமுங்க. ஆனா இப்போ அதே சூழ்நிலையில கூட நீங்க நிதானமா நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது உங்க வளர்ச்சியோட மிக முக்கியமான அடையாளமுங்க. வேலை, தொழில், பொறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எடுத்த ஒரு நிலைப்பாடு உங்களை இன்னும் தெளிவா காட்டுமுங்க. யாரோ சொன்னதுக்காக அல்லது உங்க உள்ளுணர்வுக்காக எடுத்த முடிவுகள் இப்ப சரியா போற மாதிரி நீங்க உணர்வீங்க. இந்த உணர்வு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குமுங்க. பண விஷயத்துல தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிக்குமுங்க. பணத்தை சேமிக்கணும்னு கட்டாயப்படுத்தாம இயல்பா ஒரு கட்டுப்பாடு வருமுங்க. இதுவரைக்கும் எப்படி சமாளிப்பதுன்னு யோசிச்ச மனசு இப்ப எப்படி வளர்ப்பதுன்னு யோசிக்க ஆரம்பிக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல உங்க எல்லைகள் தெளிவா இருக்குமுங்க. எல்லாரையும் உள்ளே விட மாட்டீங்க. ஆனா யாரை உள்ள விடுறீங்களோ அவர்களுக்கு முழுமையா இடம் கொடுப்பீங்க. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில உறவுகளின் தரத்தை உயர்த்துமுங்க. சிலர் உங்க அமைதியை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அதை விளக்க உங்களுக்கு இனிமே அவசியம் இல்லைன்னு நீங்க உணர்வீங்க. இந்த கட்டத்துல நீங்க அதிகம் பேசாம, அதிகம் நிரூபிக்காம உங்க இருப்பினாலேயே ஒரு தாக்கத்தை உருவாக்குவீங்க. அந்த தாக்கம்தான் உங்க வாழ்க்கைய மெதுவா புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லுமுங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு நிலையான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி ஏற்றத்தாழ்வா இருந்த மனநிலை இப்ப கொஞ்சம் சமநிலையா மாறுமுங்க. சின்ன விஷயங்கள் உங்களை இழுக்க மாட்டேங்குது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம் இப்ப முழு நாளையும் கெடுக்காத மாதிரி இருக்குமுங்க. சரியான இடத்துக்கு நகருதுன்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருமுங்க. அந்த உணர்வு தான் உங்களை நிம்மதியா தூங்க விடுமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே நாடி ஓட மாட்டீங்க. யார் உங்களை தேடுறாங்க, யார் உங்களுக்காக நேரம் ஒதுக்குறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கவனிப்பு உங்களை கசப்பாக்காதுங்க, மாறாக தெளிவாக்குமுங்க. இதனால உங்க வாழ்க்கையில சில உறவுகள் இன்னும் நெருக்கமா மாறுமுங்க. சிலர்
மெதுவா விலகுவாங்க. அது இயல்புன்னு நீங்க ஏத்துக்குவீங்கங்க. இந்த கட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு பார்வையாளரா கூட பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு அமைதியான பெருமை உருவாகுமுங்க. அந்த பெருமை சத்தமா இருக்காது. ஆனா அது உங்களை உள்ளுக்குள்ள இருந்து பலமா நிறுத்துமுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான முழுமை உணர்வு மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு இல்ல. ஆனா எதுவும் உங்களை உடைக்க முடியாத அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள உறுதியா நின்னுட்டு இருக்கீங்க. முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருந்த மனசு இப்ப அதையே ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால தான் நான் இப்படி மாறினேன்னு சொல்லிக்கிற ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்குமுங்க. இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாம தடுமாறின காலம் பின்னாடி போயிட்டே இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள வருமுங்க. இதனால அழுத்தம் குறையுமுங்க. முடிவுகள் தெளிவா இருக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க. அதனால ஏமாற்றமும் குறையுமுங்க. யார் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவுக்கு தான் அவர்களை அனுமதிக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்குமுங்க. இது குளிர்ச்சியா தோணினாலும் உண்மையில இதுதான் மனநலத்தோட அடையாளமுங்க. இந்த கட்டத்துல நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த புரிதல் தான் இனிமே உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அமைதியான பலமா மாறப்போகுதுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நம்பிக்கை நிலை பெற ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நம்பிக்கை யார் மேலேயும் வரல. உங்க மேல நீங்க வச்சுக்கிற நம்பிக்கை முன்னாடி இதுவும் சரியா போகுமா, நான் சந்தேகப்பட்ட மனசு இப்போ எப்படியாவது நான் சமாளிச்சிடுவேன்னு அமைதியா சொல்லிக்கிற நிலைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாற்றம் சத்தம் இல்லாம நடந்தாலும் அதோட தாக்கம் ரொம்பவும் ஆழமானதுங்க. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்துலேயும் நீங்க இனிமே ஓட மாட்டீங்க. தேவையான இடத்துல மட்டும் உங்க சக்தியை செலவிடுற பழக்கம் வருமுங்க. இதனால சோர்வு குறையுமுங்க. மனசு லேசாகுமுங்க. முன்னாடி எதையாவது தவறி விட்டோம்னு தோணிய விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெரிய பாரமா தெரியாதுங்க. அது அப்போ அவசியமா இல்லை, நீ ஏத்துக்கிற பக்குவம் வந்திருக்குதுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே உணர்ச்சியால வழிநடத்தப்பட மாட்டீங்க. மரியாதை, புரிதல், சமநிலை இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க நிற்பீங்கங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாம, விளக்கம் சொல்லாம அமைதியா விளக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாம, விளக்கம் சொல்லாம அமைதியா விளங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தோல்வி கிடையாதுங்க. இது உங்க மனசுக்கு நீங்க கொடுத்த வெற்றிங்க. இந்த கட்டத்துல நீங்க வெளியில பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி தோணலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க இனிமே உடையாத ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த உறுதி தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான சமநிலைங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மெதுவான ஆனா ஆழமான நிலை மாற்றம் உறுதியா பதிய ஆரம்பிச்சிருக்குங்க. முன்னாடி நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயந்தீங்க. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டீங்க. ஆனா இப்போ இந்த தருணத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற அந்த மனநிலை தான் உங்களை பலமாக்குதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்க ஆரம்பிக்குமுங்க. காலை நேர அமைதி, ஒருத்தர் சொன்ன ஒரு உண்மையான வார்த்தை, நீங்க உங்களுக்காக எடுத்த ஒரு முடிவு, இதெல்லாம் மனசை நிறைக்குங்க. வேலை அல்லது பொறுப்புகள் விஷயத்துல நீங்க இனிமே உங்க எல்லைய தெளிவா அறிஞ்சுக்கிட்டீங்க. அதிகமா சுமந்த காலம் முடிஞ்சு தேவையானதை மட்டும் ஏற்றுக்கிற புத்திசாலித்தனம் வந்திருக்குதுங்க. இதனால உங்க திறமை இன்னும் தெளிவா வெளிப்படுமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே யாரையும் மாற்ற முயற்சி பண்ண மாட்டீங்க. யார் எப்படி இருக்காங்கன்னு ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. அதே நேரத்துல
உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க நின்னு பழி அனுபவிக்கவும் மாட்டீங்க. இந்த சமநிலை தான் துளாராசிக்காரர்களுக்கான உங்க உண்மையான பலம்ங்க. இப்போ நீங்க உங்கள நீங்களே தாங்கிக் கொள்ள தெரிஞ்ச ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த நிலை தான் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் வந்தாலும் அத அமைதியை எதிர்கொள்ளும் சக்திய கொடுக்குதுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நிதானமான தெளிவு முழுமையா பதிய ஆரம்பிச்சிருக்குங்க. முன்னாடி என்ன சரி, என்ன தவறுன்னு குழப்பமா இருந்த விஷயங்கள் இப்ப அவ்வளவு சிக்கலா தோணாதுங்க. காரணம், நீங்க எல்லாத்தையும் மனசால அல்ல, அனுபவத்தால புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை உங்கள மெதுவா கற்றுத்தந்த பாடங்களை இப்ப நீங்க எதிர்க்காம ஏற்றுக்கிற நிலைக்கு வந்திருக்கீங்கங்க. இதுவரைக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்குள்ள சிக்கியிருந்த மனசு இப்ப சுவாசிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு உணர்வு தருமுங்க. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் எனக்கு ஏற்ற வேகத்துல செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்குதுங்க. அதனால அவசரம் குறைஞ்சிருக்குதுங்க, தவறுகளும் குறைஞ்சிருக்குதுங்க. நீங்க எடுத்த ஒவ்வொரு செயலும் ஒரு அர்த்தத்தோடு இருக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே பழைய காயங்களை சுமந்து திரிய மாட்டீங்க. நடந்தது நடந்தது தான் அப்படிங்கிற உண்மைய மனசு ஒத்துக்கிட்டே இருக்குமுங்க. அதனால மன்னிப்பு கூட சுலபமா வருமுங்க. மறப்பு கூட அமைதியா வருமுங்க. இது பலவீனம் அல்லங்க, இது ஒரு உயர்ந்த நிலைங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை எதிர்த்து ஓடுறவர் இல்லைங்க, அதோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சவருங்க. அந்த இணக்கம்தான் உங்க மனசுக்கு நீண்ட நாளா தேவைப்பட்ட அமைதியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதுதான் உண்மையான சமநிலைங்க. இந்த நிலைமைக்கு வர நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க, நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ உங்க அமைதி விலை மதிப்பு பெற்றதுங்க. அந்த அமைதியோடு நீங்க நடக்க ஆரம்பிச்ச பாதை தான் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுங்க. எல்லா நல்ல விஷயத்துக்குமான அடித்தளம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு இயல்பான தைரியம் உருவாகி நிலையாக ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த தைரியம் சத்தமா வெளிப்படாதுங்க, ஆனா உங்க நடத்தை, உங்க தேர்வுகள், உங்க மனம் எல்லாத்துலேயும் அது தெளிவா தெரியுமுங்க. முன்னாடி ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்ச நீங்க இப்போ தேவையான இடத்துல மட்டும் நிதானமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த நிதானம்தான் உங்களை இன்னும் உறுதியானவரா மாற்றுதுங்க. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க இனிமே ஒரு சுமையா பார்க்க மாட்டீங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி மாதிரி இயல்பா தெரியுமுங்க. இதனால அழுத்தமும் குறையுமுங்க, சோர்வும் குறையுமுங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே அதிகம் எதிர்பார்க்காம அதிகம் ஏமாற இருக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாரு உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு தானா நிர்ணயம், அதுக்கு நீங்க வலுக்கட்டாயம் எதுவும் செய்ய மாட்டீங்கங்க. இந்த விடுபட்ட மனநிலை தான் உங்க முகத்துல ஒரு தனிய ஒளியை கொண்டு வருமுங்க. இப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்த்து நிக்கிறவர் இல்லைங்க, அதோட ஒத்திசைவு பிடிச்சு நடக்கிறவருங்க. அந்த ஒத்திசைவு தான் உங்க உள்ளுக்குள்ள நீண்ட நாளா தேடிக்கிட்டு இருந்த சமநிலைய முழுமையா தர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான அமைதி உறுதியா வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த அமைதி வெளியிலிருந்து வந்த பரிசு கிடையாதுங்க. நீங்க உங்களோட போராட்டங்கள், புரிதல்கள், விட்டுவிடல்கள் எல்லாத்தையும் கடந்து உருவாக்கிக்கிட்ட நிலைங்க. முன்னாடி மனசு நிரம்பி வழிந்த உணர்ச்சிகள் இப்போ ஒழுங்கா அமர்ந்த மாதிரி இருக்குமுங்க. எதை பிடிக்கணும், எதை விடணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள தானா வந்திருக்குங்க. அதனால இனிமே எதையும் இழக்கிறோமோன்னு பயம் இல்லை. வேலை, வாழ்க்கை, தினசரி ஓட்டம் எல்லாத்தையும் நீங்க இனிமே பதட்டமா பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளையும் அதன் வேகத்துல ஏற்றுக்கிற பக்குவம் வந்திருக்குதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்க ஆரம்பிக்குமுங்க. அது மற்றவர்களுக்கு பெருசா தெரியாம போகலாமுங்க, ஆனா உங்க மனசுக்கு அது போதுமான நிறைவா இருக்குமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.